ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், இவனுங்க வார் விஷயத்தில் இவனுங்க நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கானுங்க. முடிஞ்சு பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அட்டாக் பண்ணுறாங்க மாறி மாறி. இவனுங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கானுங்கன்னே தெரில. ஸோ இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை ரேட்டெல்லாம் இறக்கி விட்டுட்டு திரும்ப ஏற்றுறதுக்கு, க்ரூட் ஆயில் ரேட்டெல்லாம் இறக்கி விட்டுட்டு திரும்ப ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களா? ஒன்றுமே புரியல. ஏன்னா க்ரூட் ஆயில் ரேட் நல்லா இறங்கி இருந்துச்சு. இன்றைக்கி திரும்ப இந்த நியூஸ் அட்டாக் நடந்ததுக்கப்புறம், இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் நடந்த அட்டாக்குக்கு அப்புறம் திரும்ப ஏறி இருக்குது. இப்போயும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு மறுபடியும் நாங்கள் வந்து டெஹ்ரானில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னதான்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்காக நம்ம மார்க்கெட் தான் ரியாக்ட் ஆகுதே தவிர யூஎஸ் மார்க்கெட் ரியாக்டே ஆகலை. அவங்க மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் செல்லிங்கில் க்ளோசிங் வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ நாளைக்கு அப்போனா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க மார்க்கெட் ரன் ஆகுறத பொறுத்து. ஏன்னா 400 பாயிண்ட் 200 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸாவது நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வந்து ரெசிஸ்டண்ட் வந்து 24,175. ஸோ அதுதான் ரெசிஸ்டன்ட் நிஃப்டிக்கு. இன்கேஸ் இப்போ ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்காங்க. இன்கேஸ் இவன் வந்து 23,800 உடச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 800 பாயிண்ட்டு பக்கம் செல்லிங் இருக்குங்க. ஆனால் நமக்கு அதுக்கு வந்து அவன் அதை உடைக்காமல் இருக்கணும். அதை உடைச்சான் அப்படின்னா பெரிய சிக்கல் தான் இப்போதைக்கு இருக்க நிஃப்டிக்கு. ஓகேங்களா? பேட்டர்ன் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்காக போயிட்டுருக்கான். மேபி இல்லை இதுக்குள்ளேயே ஸ்விங்ஸும் ஓட்டலாம். ஸோ அடுத்து இன்னும் 2 பேட்டர்ன்ஸ் கண்டினியூ பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. இன்கேஸ் 23,800 பிரேக் பண்ணலை அப்படின்னா இதுக்குள்ளே சைட்வேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த 23,800 டு 24,175க்குள்ளே. பட் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தால் தான் மூவ்மெண்ட் இருக்கும் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இல்லை. பட் அவனும் வந்து ரெசிஸ்டண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறான். இன்றைக்கி அகைன் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்துட்டான். ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் கேப் அப் ஓப்பனிங் தான் அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாமல் திரும்ப கீழே இருந்துச்சுன்னா அவனும் செல்லிங்காக சான்சஸ் இருக்குது. ஐடி பார்க்குறது பெஸ்ட். ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸ் பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸுமே அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண மாட்டான். ஸ்டில்லான அந்த சைட்வேஸ் பில்டப் ஆகிட்டே இருக்குது. ரெசிஸ்டன்ட் கிட்ட ஆக்ட் ஆகி திரும்ப கேப் அப் ஆகிறான், செல் ஆகுறான், கேப் அப் ஆகிறான், செல் ஆகுறான். இதான் அவன் இதுலேயும் போயிட்டுருக்கு. ரிலையன்ஸும் பிரேக் அவுட் பண்ணணும், பிரேக் அவுட் ஆகலை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி வந்து 800 தாண்டினா. பட் அந்த மத்தியானம் அந்த வார் நியூஸ்னால கொஞ்சம் செல்லிங் இதானதில் வந்து 800க்கு கீழே திரும்ப க்ளோசிங் வந்துருச்சு. பட் வந்து இவன் 800 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் இவன்கிட்ட வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து பேட்டர்ன் ஃபார்மேஷனுங்க, அதில் எந்த சான்சஸும் இல்லை. பட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் திரும்ப செல் ஆகும். பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அடுத்து 2 கண்டினியூ பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அது எதுவும் பிரேக் அவுட் ஆகான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் செஷன் வழக்கம் போல் போரிங் தான். இன்றைக்கி வந்து மிட் செஷன் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துட்டு க்ளோசிங் செஷன் வந்து கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் முடிச்சிட்டான். ஸோ அதுவும் சரியில்லை தான் இன்றைக்கி. மார்னிங் செஷன் சரியில்லை, மிட் செஷன் மட்டும் இன்றைக்கி நல்லா போயிருந்தது. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் டேமேஜிங்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா மிக்சட் மூவ்மெண்ட் தான். நம்ம மார்க்கெட் செல்லிங்கில் இருக்குது, அவங்க மார்க்கெட் வந்து பையிங்கில் இருக்குது, வார் நியூஸ் இருந்தாலுமே. ஸோ அதனால் மிக்சட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.